Garden Island of Fiji, Tauni Island welcomes you. நம்ம வந்து இப்படியே போலாம். ரொம்ப ரிமோட்டா இருக்கு. ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்காக பஸ் கொஞ்சம் கூட இல்லைன்னா எப்படிப்பா? ஓகே, I get it. Thank you. Super. It's your boat, family boat. Your father is a fisherman? Yeah. குட்டியான ஏர்போர்ட்டுகள்ல இது ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் மொத்தமே. No, there are other small airports, yeah. Much smaller than this. Yes. Maybe 20 meters. Hey! அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில உலகத்துல எங்க போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ, பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அவ்வளோதாங்க, டாமை காலி பண்ணியாச்சு, எல்லாமே பேக் பண்ணிட்டோம். யாருமே வரலைங்க. 6 பேர் 6-7 பேர் டாம் நம்ம மட்டும்தான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பலாம். இந்த ஹாஸ்டலுக்கு நன்றி சொல்லிட்டு ஹிடன் பேரடைஸ் தேங்க்யூ. அடுத்த தீவுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பரவாயில்லையே, 5:25க்கே வெளிச்சம் வந்துருச்சு. ஓ, அந்த பக்கம் மாட்டம் இருக்குது சன்ரைஸ். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கங்க. அட்டகாசமான சவுத் பசிபிக் நாடான ஃபிஜியில் இருக்கோம். ஃபிஜியில் 2வது பெரிய தீவான வனுவாலெவுவில் இருக்கோங்க. அதில் ஒரு அழகான குட்டி டவுனான சவுசவுவில் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே ஓடலைங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் வீட்டு ரூம்லேயே ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து நம்ம அடுத்து போக வேண்டிய தீவான துவேனி தீவுக்கு இங்கேருந்து பஸ் ப்ளஸ் ஃபெர்ரி காம்போங்க. எப்படி நம்ம வந்து சுவாலிருந்து வந்தோம் அதே மாதிரி தான். ஸோ அதான் போக போகிறோம். பிரமாதமான சன்ரைஸோடு இன்றைக்கி அதிகாலை ஆரம்பிக்குது. இதெல்லாம் லக்ஸூரியஸ் ஷிப்ஸு. நிறைய பேர் வந்து இங்கே சவுத் பசிஃபிக்கில் வந்து சொந்தமாக யாட்டை எடுத்துகிட்டு இல்லை வாடகைக்கு வந்து யாட்டை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தீவுகளாக வந்து தீவு தாவுதல் பண்ணுவாங்க, ஐலாண்ட் ஹாப்பிங். ஸோ அந்த மாதிரியான யாட் போட்ஸ் தான் இது எல்லாமே, லக்ஸூரியஸ் யாட்ஸ். ஸோ அப்படி என்ன இந்த இடம் ஃபேமஸ் அப்படின்னா, இந்த சவுசவு டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு யாட் கேபிட்டல் ஆஃப் ஃபிஜி அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ நிறைய பணக்காரர்கள் இந்த யாட் சொந்தமாக வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு முக்கியமாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப தூரம், பட் அப்படி இங்கேருந்து வர்றவங்களும் வருவாங்க. வந்து ஃபிஜி இந்த மாதிரியான நாடுகள் பக்கத்தில் வனுவத்து, சாலமன் தீவுகள், நம்ம போன சமோவா, நியூ கலிடோனியா, ஸோ இந்த மாதிரி தீவுகள்லாம் இதில் ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய தீவுகள் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அப்படியே ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணிவிட்டு மாதக்கணக்கில் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக தான் மெயினாக இங்கே ஃபிஜி இமிக்ரேஷன் 2 எபிசோட் முன்னாடி பார்த்தோம். அந்த நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்தது தெரியுங்களா, ஃபிஜி இமிக்ரேஷனு. அதுக்கு தான். ஸோ வர்றவங்க இங்கே போய் இமிக்ரேஷன் முடிச்சுப்பாங்க. நேற்றே வந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்டு வந்தேன், யாருமே இல்லை பஸ் ஸ்டாண்டில். ஆனால் ஒரு பொட்டிக்கடை ஓப்பன் இருந்தது. அங்கே கேட்டதுக்கு காலையில் 6 மணிக்கு அந்த பஸ் ஃபெர்ரி காம்போ இருக்குது. 2 கம்பெனி இருக்குது, துவேனி பிரின்சஸ் மற்றும் சன்சிட்டி ஃபெர்ரி. அரவுண்ட் இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து நட்டுவி அப்படிங்கிற ஒரு இடம் ஈஸ்ட் எண்டுக்கு போகணும். அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து ஃபெர்ரி ஒரு 1.5 மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தவுனி தீவுக்கு போயிடலாம். அங்கே மட்டை அப்படிங்கிற டவுனுக்கு. ஸோ அதுதான் மெயின் டவுன் அந்த தீவுக்கு. ஸோ அங்கே போய் தங்கிட்டு கார்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சொர்க்க தீவுக்கு தான் போக போகிறோம். பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இது நாடி லம்பாசா பஸ்ஸு. அந்த பொட்டிக்கட்டை பார்த்தீங்களா, அது மட்டும் ஓப்பனில் இருந்தது. ஸோ அதனால் கேட்டேன் நான். பஸ்ஸு வந்துருச்சுங்க. இப்போ தான் வந்து அப்படியே திரும்புது பாருங்க. தேங்க்யூ பிரதர். $20 தாங்க, 25 இல்லை, 800 ரூபா. ஒரு 10 நிமிஷம் எடுத்துருவாங்க 6 மணிக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பயணம், கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து 2 மணி நேரம் ஃபெர்ரி. 10 மணிக்கு அந்த மட்டாய் டவுன் போயிடலாம், டவுனியில் உள்ள. தேங்க்யூ.
So this is chicken curry roti. Chicken and potato mix. Okay, thank you brother. Alright. சுட சுட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தூங்கிடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு சிக்கனை மசிச்சு அதை வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி தராங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சுட சுட இருக்குது. 3-4-5 மணிக்கு தான் போட்டு ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மணி 6:15 கிளம்பிட்டேங்க. சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ஏர்போர்ட்டு, பச்சை பசேல் கிராமத்துக்கு இடையில ஒரு ஏர்போர்ட்டு. இப்படி ஒரு ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க கிராமம். இது இப்போ வரப்போகுது பாருங்க, கடல்ல இருந்து அப்படியே உள்ள வருதுங்க ஏர்போர்ட். ஏர்போர்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா எத்தனை இருக்குதுன்னு. ஸ்ட்ரிப் வழியாக தான் போக மாட்டிருக்கு பக்கத்துலயே. அங்கே பாருங்க, ஒரு ரெசார்ட் இருக்கு பாருங்க. சூப்பரா ஒரு பே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. தண்ணி உள்ள வந்திருக்கு. சூப்பரா ரெசார்ட் கட்டியிருக்காங்க. அப்படியே வாட்டர் பங்களா மாதிரி தண்ணிக்குள்ளேயே அழகா ஒரு குடிசைகள்லாம் போட்டு இந்த கடல் அப்படியே உள்ள வந்திருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு ரெசார்ட். என்ன ஒரு நைட் தங்குறதுக்கு $200 வரும், அமெரிக்கன் டாலர் 15,000 வரும் கண்டிப்பா. இந்த வீடு பாத்தீங்களா, இப்ப கடல்லே கட்டியிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல் அப்படியே வேவெல்லாம் இல்லாமல் படிச்சு அப்படியே போகுது. கரெக்டாக 1.5 மணி நேரங்க வந்தாச்சு. நட்டுவு ஜெட்டி, ஜெட்டிக்கு வந்து விட்டோம். நட்டுவு ஜெட்டி இங்கே வச்சுட்டு இருக்காங்க சப்பாத்தியை. பிரமாதமான ஒரு குட்டி ஜெட்டி. முதல்ல கூட பெருசாக இருக்குன்னு பார்த்தா எனக்குமே இந்த ஃபெரி குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரோடு இங்கே வர முடியுது. வந்து பெரிய காணா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். ஃபிஜி கொஞ்சம் டூரிஸ்டான இடம் தான். அடுத்து போகிற சாலமன் தீவு பயங்கர ராவாக இருக்கும். பசிபிக்லேயே ரொம்ப ராவான கண்ட்ரி. பப்புவா நியூ கினியாவுக்கு வந்து டஃப் கொடுக்குற அதை விட பயங்கரமாக ராவாக இருக்க கண்ட்ரி சாலமன் தீவுகள். இது வந்து இந்த பேங்க, பூக்கா பே. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்குது பெருங்கடல். இது ஓப்பன் சீயே. இது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே மலைகளுக்குள்ளே கடல் வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இதுதான் பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேஸ் இருக்குது ஃபிஜியில். ஏன்னா நிறைய மவுண்டனஸ் லேண்ட்ஸ்கேப்பு வளைஞ்சி 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 போகிறங்காட்டி அங்கங்கே ஓப்பன் சி வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகும். வந்து விட்டது நம்ம ஃபெர்ரி. இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபெர்ரிங்க, சல்லுன்னு வருது. கீழே போய் உட்காந்துட்டு போகலாம், மேலே போய் ஓப்பன் சீயில் போகலாம். அங்கேருந்து நம்ம தீவுக்கு வந்தோம்ல, சூவாலேருந்து அந்த வெட்டியில் விட்டு வனுவால எவ்வளோ பெரிய ஃபெரி. 3-4 பஸ்ஸு நிற்கலாம் உள்ள. ஏசி ரூமு, படுக்கிற ரூமு, மேலே ஓப்பன் டெக்குன்னு ஏகப்பட்டது இருந்தது. இது பாருங்க குட்டி ஃபெரி. நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம். சரி வாங்க, நம்ம வந்து இப்படியே போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுட்டு மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது மேலே போய்க்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இன்னும் பெருசாக கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. மக்கள்லாம் கீழே படுத்துட்டே போக மாட்டிருக்கு. வீடியோ இங்கேயே எடுத்துகிட்டு போக மாட்டிருக்கு. சூப்பராக 1.5 மணி நேரம் பக்கம் போனால் தான் நம்ம
நம்ம தீவு வரும் தவுனி. பட் எப்படி பிரமாதமாக இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப்பு. நிறைய ஃப்ளாட்டான தீவுகள் பார்த்துருப்போம் அந்த மாலத்தீவு இதுலலாம். இந்த மாதிரி பச்சை இது தாய்லாந்து இதெல்லாம் அந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்துருக்கேன் பிலிப்பைன்ஸ். அப்படி இந்த அளவுக்கு பச்சை பசேல் அப்படியே ஒரு டிராபிக்கல் வெறித்தனமான ஒரு வெப்பமண்டல காடுகள் இங்கே நாங்கள் சரி. இங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குது. பஸ் இது வரைக்கும் வர்றதுனால பிரச்சனை இல்லை, அவங்களாம் இங்கேயே ஏறி போயிடலாம். ஒரு குட்டி கிராமம், அதுக்கும் ஸ்கூலு. நம்மளோட பஸ் கிளம்பி போயிடுச்சு, சன் சிட்டி பஸ். ஃபெர்ரி அளவுக்கு ஸ்லோவாகவும் இல்லை, ஸ்பீட் போட் அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இல்லை, ஒரு மிதமான ஸ்பீடில் போகுது. ஸோ இது வந்து கியோ ஐலாண்டுங்க, ஒரு குட்டி தீவு ஃபார்ம் இருக்கு பாருங்களேன். What is the name of the island? Kyo. Okay. Any people living there? Yes. Oh, people living there. Okay. நான் கூட அன்இன்ஹிபிட்டட் மக்கள் வாழாத இந்த ஐலாண்டு, டெசர்டட் ஐலாண்டு நினச்சேங்க. மக்கள் வாழ்கிறாங்க, அதான் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குல்ல இது குட்டி தீவு. ஒருத்தர் ஸ்பீட் போட்டில் பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. கையை எடுத்தே போகிறாரு. ஹலோ. We're going to Matai. Where are you from? India. India. Yeah. Which place in India? Tamil Nadu, south of India. Tamil Nadu. South of India. South of India. Yeah. You all from Manualebu or Tabuni? Oh, okay. You stay in Tabuni. Yeah, we stay with them. Oh, okay, nice. But you from Manualebu but staying in Tabuni. Okay, That's okay. school name? Oh, school. Yeah. Okay, okay. Nice. Nice meeting you all. Yeah, yeah, yeah. Thank you. Thank you, brother. Pinaka. அப்படியே ஓப்பன் சீல போகிறோம். ஓப்பன் சீ. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேங்க, வந்தாச்சு பாருங்க மட்டை. சான்ஸ் இல்லை, இதுவும் அட்டகாசமாக. இது ஒரு பெரிய ஃபெரி. இது தவுனி ஐலாண்டு. தவுனி ஐலாண்டில் வரிக்கி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் போகணும் மட்டைக்கு. டவுன் பஸ் கீது இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். Wariki Matti and It's Nangara. Wariki. Wariki Matti Wariki. Nangara Ujiya. இந்த கார்டன் தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கார்டன் ஐலாண்ட் ஆஃப் ஃபிஜி, தவுனி ஐலாண்ட் வெல்கம்ஸ் யூ. இங்கே ஒரு நைட்டு தான் தங்க போகிறோம். நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே கிளம்பி வெட்டிலேவு, அதாவது கேபிட்டல் சுவா போகணும். No public bus going to Matai? Bus coming there. Okay. Thank you. Matai. Matai. Oh, you do some Vlogging, a travel blogger, India. Blogger, Yeah. I'm going to take a bus to Matai. welcome to Fiji. Thank you. Vinaka. டாக்ஸியில் போகிறவங்க போய்க்கிறாங்க, நம்ம இதுலேயே போய்ப்போம். நான் மட்டையை தான் போய் இது இதாகும்னு நினச்சேங்க, இங்கே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நான். ஹலோ, பஸ் கம்ஸ் ஹியர் டு மட்டை? No, we don't know. No, I think you have to take a cab. We're also new here. ஓகே. ஓ, அவங்களுக்கு புதுசா? இந்த தீவை சுற்றி ஒரே ஒரு ரோடு தான், பீச் விட்டு. பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அதுவுமே 360 ஃபுல்லாக கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் கேப் இருக்குது. வெல்கம் டு தவுனி, த கார்டன் ஐலாண்ட் ஆஃப் ஃபிஜி. வெயிட் பண்ணுவோம், இங்கே தான் நிற்கணும் பஸ்ஸுக்கு. Brother, do bus comes here to Matai? Okay. From here to Nangara. Nangara and catch the bus to Mati. Oh, okay. So you need a transport from here to Nangara. Oh, there is no bus from here to No. Matai? No. Oh, Bus will come late, but it will come in their own route. Own route, yeah. oh, maybe half an hour, 1 hour. Yeah. Need to wait. But there is bus Yeah, I think so. coming this way. Yeah. Okay. To Matai. No, You take one cab taxi. Okay, it's expensive. no, it's just $5 Oh, to Goro. to the town.
Okay. From the town, there's a bus bay there. Only one bus operating in Tavyuni. Oh, okay. Only one company, but 10 buses. Okay, they just roam around. Yes. Okay, okay. Nice. அதனால தான் எல்லாரும் போகிறாங்களா? இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு டவுன் இருக்குது, அங்கேருந்து போய் இது எடுக்கணுமா இருக்குது மட்டைக்கு. பார்க்கலாம். You come from? Lift கிடைச்சிருச்சுங்க. I am going to Matai. So I get down at the town and get a bus to Matai. Okay. Thank you for Where giving you me. come from? From India. India. Yes. You have a friend in Mate? No, I am going to stay in some homestay or local hostel. Okay. It's your first time in Fiji? Yes. First time in Fiji, yes. அந்த டவுனில் இறங்கி பஸ் பிடிச்சி போயிடலாம். Okay, thank you brother. Thanks for giving me. This is Somo town. From here bus to Matai. Yes. Thank you. Thanks a lot. Thank you. Vinaka. Thank you. Thank you. பாருங்க இது ஒரு குட்டி டவுன் சோமோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து தான் பஸ் இருக்க மாட்டேங்குது அடிக்கடினா ஓரளவுக்கு பார்த்தா அதான் பஸ்ஸு போயிருக்க மாட்டேங்குது, எல்லாம் காலியாக கிடக்குது. ஸோ பாருங்கள் எல்லோரும் டாக்ஸியில் வந்து இங்கே இறங்குறாங்க. ஸோ ஃபெர்ரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு இதான் ஒரே வழியாட்டிருக்கு. நமக்கு எப்படியோ ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க, டக்குன்னு வந்து சேர்ந்தாச்சு. பஸ்ஸு பிடிச்சி போயிடுவோம். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். மட்டாய் யாரும் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற மாதிரி இல்லை. பஸ் டு மட்டாய் bus. Yeah, where to get? You are gonna get it 11 o'clock. 1 o'clock only. 11 o'clock. No bus now. Not yet. Up past 11:30. Oh, there is no bus before that. That one already gone. Oh, 11:30. 1.5 hours wait பண்ணுமே இங்க. Okay. 11:30 the bus will come. Okay. You ready? 11:30 this bus go. This bus. Okay. மணி 10 தான் ஆகுது. 1.5 மணி நேரம் எப்படிங்க வெயிட் பண்றது? Go here 9:30. Okay. 11:30 4 in the afternoon. Oh, only 3 bus. Yeah, only 3 bus. Bus stop. Oh, there. You can relax there. Ah, relax. Okay. 11 time. Okay. யாராவது போனாங்கன்னா ஷேர் பண்ணி போகலாம். ஷேரிங் கான்செப்ட் இருக்கணுமே. ஏன்னா ப்ரைவேட் டாக்ஸி தானே. நான் அங்கே இருக்கு அப்படியே கேட்குறேன். என்னங்க திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூருது. அப்படியே உட்காந்துருக்கோம் பஸ் ஸ்டாப்பில். ரொம்ப ரிமோட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்காக பஸ்ஸு கொஞ்சம் கூட இல்லைன்னா எப்படிப்பா பெரிய தீவில். பூலா. ஸோ ரிமோட்டான ஃபிஜி தீவில் இருக்கிறோங்க. டவுனி இல்லை பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் மழை நிற்கிட்டோம். லிஃப்ட்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை யாராவது டாக்ஸி கூட ஷேர் கிடைச்சாலும் ஓகே. அப்போ என்ன நடக்குதுன்னு வந்தாச்சுங்க. ஃபைனலாக ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மணி 10:35 ஆகுது. தேங்க்யூ பிரதர் ஃபார் கிவிங் லிஃப்ட். இட்ஸ் a great help. All good. ஒரு 30 நிமிஷம் ஏதோ ஒரு 20-25 வெஹிக்கிள் நிறுத்துறேன். யாரும் நிறுத்தல. 20 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து கரெக்டாக அந்த மட்டையணி. ஃபைனலாக ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பெரிய போராட்டமாக இருக்க போகுதுங்க இந்த தீவில். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருசாக இல்லை. எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ இதெல்லாம் பார்க்க போகிறோமோ. சரி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது இந்த கடல். என்ன கடல் உள்வாங்கி இருக்குது. லோ டைடு தெரியுதா? வெயில் வந்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இடம் பிரமாதமாக இருக்குது. வந்தாச்சுங்க. 20 மினிட்ஸில் வந்துட்டாரு ஃபாஸ்ட்டாக. மரவு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே இருக்கு பாருங்கள். மெயின் ரோட்டில் இறங்கிட்டு நடந்து போகணும் உள்ளுக்குள்ளே. இதான் I'll get on here, bro. Thank you, brother. It's a great help. Brother. Yeah, thank you. இதுவே ஏதோ ஒரு கிராமம் மாதிரி தாங்க இருக்குது. எதுவுமே கிடைக்காதான் இருக்குது. சோவாவது டவுன் இருந்தது, சாப்பிட்றதுக்குலாம் கிடைக்கும். இங்கே ரிசார்ட்டில் மட்டும்தான் இது பண்ண மாட்டிருக்குங்க. ஒரு காஃபி ஷாப் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டூரிஸ்ட் இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஓகே, சமாளிப்போம். வந்தாச்சு, ஒரு நைட்டு தானே.
ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சேன்? மரவு இருக்கிறதே இதுதான் சீப்பஸ்ட்டு, ஆன்லைன்லேயே இருந்ததுங்க. எவ்வளோ தெரியுங்களா? $40 நம்ம அங்கெல்லாம் $25 தான் கொடுத்தோம். நண்டிலையும் சரி, இப்போ நம்ம இருந்த சவுசவுலையும் $1000 முடிச்சிட்டோம் ஒரு நைட் தங்குறது. பட் இங்கே $1600 ஒரு நைட்டுக்கு. இதுதான் சீப்பஸ்ட்டு ஆன்லைனில் காட்டுறது. பட் நான் புக் பண்ணல ஆன்லைனில், ஸ்ட்ரைட்டாக போகலாம். இதை விட சீப்பாக கேட்டு பார்ப்போம். ஏதாவது 30-35 கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு வேலை இல்லைன்னா அப்புறம் ஆன்லைன்லேயே கிடைக்கலாம். இந்த ப்ரைஸே கொடுத்துருங்கன்னா $40 முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பிளான். இப்படி தான் 3 மரம் இருக்குதுதான். கடல் பிரமாதமாக இருக்குது. அங்கே இருந்து ஃபாரினர்ஸ் வருவாங்க, ரொம்ப ரேராக தான் வருவாங்க இங்கே ஐலாண்டுக்கெலாம். வந்தால் கூட அப்படியே மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் வந்துட்டு அந்த மட்டை ஏர்போர்ட் வந்துட்டு அப்படியே காரில் வந்து பீச் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே ஃப்ளைட்லேயே போயிடுவாங்க. சவுத் பசிஃபிக்கே பயங்கர கஷ்டம் பேக் பேக்கிங். இது வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி நாளைக்கு கஷ்டமாக இருக்க போகுது இன்னும். ஏன்னா இடம் அப்படி தான் தெரியுது, டிரான்ஸ்போர்ட் இல்லை. பட் அதை நமக்கு சவால், பார்த்துடலாம் வாங்க. வந்துட்டேங்க, இதான் மரவு டவுனி லாட்ஜ். ஹலோ. Hi, Bula. Bula, is Maravu? Yes. Okay. முடிஞ்சதுங்க, செக்இன் முடிச்சிட்டோம். என்னென்னா $45 கேட்டாங்க. டைரெக்டாக இது பண்ணேன். நான் ஆன்லைன் அகோடாலேயே புக் பண்ணேன். $38க்கு முடிஞ்சுது. அரௌண்டு 1400 and something இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு நைட்டு. ஸோ இந்த தவுனி ஐலேண்ட்லேயே இந்த ஒரே ஒரு ஹாஸ்டல் ரெசார்ட்டாக லாட்ஜில் மட்டும்தான் வந்து டாம் பெட் இருக்குது. அதாவது ஹாஸ்டல் டைப்பில் சீப்பஸ்ட்டு இது தான். 1400 சில்லற. $38 கிடச்சிது. அகோடாவில் புக் பண்ணிட்டேன். ஏ This is a cash basis island, so Okay. most of all you will need cash. Yeah, I have cash. Yeah. All right. இங்கே ஒரு கார்டெல்லாம் ஒர்க் ஆகாது, கேஷ் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது பாருங்க, கார்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு Okay. சேஃப்டிக்காக. இந்த டார்மெட்ரி பெட் வந்தாச்சு. So. Yeah, I'll take this one. Yeah. மணி 11:30, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. You can turn on your aircon, my dear. Okay, sure, if required. ஏசி டாம். ஸோ அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஒரு 30 minutes ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ரிசார்ட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்லாம். இவரும் யூஸ் பண்ணலாம் ஸ்விம்மிங் பூல். ஸோ என்ன ஒரு கொடுமைனா, இந்த லாட்ஜில் இதே இல்லைங்க, கரண்ட்டே இல்லைங்கம்மா. இது வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்களாம்மா. ஸோ அதனால மேபி எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் கரண்ட் இல்லை. கேட்டிருக்காங்களாம்மா கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுக்காக, லைன்ஸ்க்காக. இனிமேல் தான் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த தவுனி ஃபிஜிலேயே 3வது பெரிய தீவுங்க. இந்த தீவு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது கார்டன் ஐலாண்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மரஞ்செடி கொடி வகைகளும் சரி, விலங்கினங்களும் சரி, எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா. அதாவது இந்த தீவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு பயங்கர பச்சை பசேல்னு தீவு. அவ்வளோ அருமையான மரங்கள், வளமான இது. கொப்பரை தேங்காய் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ். இங்கேயும் அதே தான், நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது கொப்பரை தேங்காய். அது இல்லாமல் டேரோ, அதாவது சேனக்கிழங்கு, கசாவா, இது எல்லாமே வந்து காஃபி, இதுதான் இவங்களோட மேஜர் இதுங்க. இது தவிர முக்கிய இவங்களுக்கு தொழில் வந்து டூரிசம் தான். முக்கியமாக ரிசார்ட் கைண்ட் ஆஃப் டூரிசம், பேக் பேக்கிங் கிடையாது. அதனால தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வர்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இல்லை இட்டாலி நிறைய பேர் பார்த்தேன். அந்த புக்கில் வந்து எழுதியிருந்தாங்க. இதெல்லாமே வந்திருக்காங்க. இந்தியாவில்தான் நம்ம தான் வைங்க. மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் வர்றாங்க. இப்போ நான் ஒரு பொண்ணு பார்த்தேன் நம்மளோட டார்மெட்ரியில். அந்த பொண்ணு வந்து சுவாலேருந்து டைரெக்டாக இங்கே தவுனிக்கு வந்து இதுக்கு வந்திருக்காங்க, ஃபெரிலேயே வந்திருக்காங்க. வயா சவு தான். அங்கே ஒரு 4 மணி நேரம் நின்று 12 மணி நேரம் ஃபெரி டோட்டலாக. இப்போ நம்ம நாளைக்கு அதில் தான் போகிறோம். அதில் தான் வந்திருக்காங்களாமா. இப்போ இந்த ஃபெரியில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 முடிச்சிடலாம். ஃப்ளைட்டு நான் சும்மா செக் பண்ணேன் என்ன ரேட்டு வருதுன்னு. தவுனி டு இதுக்குங்க, நாடிக்கும் சரி சுவாக்கும் ஃப்ளைட் இருக்குது, டைரக்ட் ஃப்ளைட்டு ஃபிஜி ஏர்வேஸில். எவ்வளோ தெரியுங்களா ஃப்ளைட்டு? $12,000. $300 நாளைக்குன்னு இல்லை, நான் சும்மா ஒரு மாதம் தள்ளியும் போட்டு பார்த்தேன். அதுலேயுமே $300 தான் காட்டுது. ஸோ 12,000ங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. மேபி ஏதாவது இந்த ஃபிஜி ஏர்வேஸ் சேலில் கீது ஆஃபர் போடும்போது வேணால் ஒரு 200 கொடுலாம். ஸோ எப்படி இருந்தாலும் மினிமம் 8000 to 12,000 ரேஞ்சில் வருது இங்கே ஒரு மணி நேரம் வந்து டொமஸ்டிக்கில் வந்து நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ரெசார்ட் இருக்குது பாருங்கள், ரெசார்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ ஈவினிங் வந்து நம்ம மதியத்துக்கு மேலே வந்து நம்ம ஸ்டார்க்லிங் பண்ணுவோம். அங்கே கோரல் ரீஃப் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போகலாம். ஒரு குட்டி அழகான ஏர்போர்ட், மட்டை ஏர்போர்ட். ஸோ இங்கேருந்தால் ஃப்ளைட்லாம் போகுது. எனக்கு தெரிஞ்சு குட்டி ஃப்ளைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருவோமே. மற்ற விஷயங்கள் வாட்டர் ஃபால் இருக்குங்க ஃபேமஸாக. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முக்கியமாக வாட்டர் ஸ்லைடு ஒன்று இருக்குது முக்கியமான இந்த இது.
அப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் ஒன்று இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே அந்த ஃபெரி வார்ஃபுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். ஸோ அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த பொண்ணை கேட்டேன், என்னங்க டிரான்ஸ்போர்ட் இப்படி இருக்குன்னு. நானும் கஷ்டப்பட்டு தாங்க இருக்கேன், ஹிச் ஹைக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. லிஃப்ட் டிக்கெட்டு போகிறதுனாலே சீக்கிரம் கிடைக்கலாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் செய்யலாம். ஸோ இது வேணால் நடக்கலாம். கேமரா வச்சுருந்தா யோசிக்கிறாங்களோ. ஏர்போர்ட் டவுன், ஏர்போர்ட் நியர் ஏர்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். அவ்வளோதான், கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஏதாவது போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இப்படி இருக்குது பாருங்கள் தீவு, பச்சை பசேல்னு. சமோவாலையும் இருந்தது, பட் இந்த அளவுக்கு இல்லைங்க. கார்டன் ஐலாண்டுக்கு பேருக்கு தகுந்தாப்புலேயே தான் இருக்குது இந்த இடம். ஃபிஜியோட தேசிய மலர் வந்து இங்கே இந்த மெயினாக இந்த தீவில் தாங்க அதிகமாக வருது பூக்கள். ஆனால் அது சீசன் கிடையாது இப்போது, அதனால் நம்ம பார்க்க முடியாது. அதனால் பேர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபோட்டோ போடுறேனே. தேங்க்யூ பிரதர், இட்ஸ் a great help. தேங்க்யூ. குட்டி ஃப்ளைட் நின்றுட்டு இருக்குதுங்க. டேக் ஆஃப் இதாச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய ஏர்போர்ட், குட்டி குட்டி ஏர்போர்ட் போயிருக்கேன் பப்பாவா நியூ கினியில் கூட. பட் இந்த அளவுக்கு ஒரு குட்டி ஏர்போர்ட் நான் சத்தியமாக பார்த்தது இல்லைங்க. இப்படி ஒரு குட்டி டெர்மினல் நீங்கள் பாருங்கள். புலா வினா, வெல்கம் டு மச்சாய் ஏர்போர்ட். சூப்பராக இருக்கு. மிக குட்டியான ஏர்போர்ட்டுகளில் இது ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க மொத்தமே ஏர்போர்ட். இது டிபார்ச்சர், அரைவல், இவ்வளோதான். ஃப்ளைட் நின்றுருக்கு பாருங்க, ஃபிஜி ஏர்வேஸ். நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய ஏர்பஸ் 320, 330 இதெல்லாம் விட முடியாது. இந்த மாதிரி டர்போ ப்ராப் ஏதாவது குட்டி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்க மாதிரி ஃப்ளைட்டு தான் வந்து இது பண்ண முடியும். பாருங்களேன், இதுதான் இது ரன்வே. ஃப்ளைட் நின்றுட்டுருக்கு. செக்இன் பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க. அந்த மாதிரி பேக் இருக்குது பாருங்கள். இருங்க பார்க்கலாம், இருங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவ்வளோதான் ஏர்போர்ட்டு. ஹலோ, இது பாருங்கள் ஃபிஜி லிங்க்கு ஃப்ளைட்டு, செக்இன்னு, அப்படியே டிபார்ச்சர். கூப்பிடும்போது உள்ளே போய் அங்கே ஃப்ளைட் ஏறிடுவாங்க. ஃபிஜி லிங்க்குங்கிறது ஃபிஜி ஏர்வேஸோட ஒரு சப்சிடரி மாதிரிங்க. ஒரு நாளைக்கு சுவாக்கு ஒரு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது அந்த கேபிட்டலுக்கு. நண்டி இருக்குல்ல மெயின் டூரிஸ்ட் டவுன், ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் இங்கே அப்படியே டைரக்ட் ஃப்ளை பண்ணி வருவாங்க. நண்டிக்கு 2 டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் 3 ஃப்ளைட்டு தான் இங்கேருந்து. ஸோ இப்போ மதிய ஃப்ளைட்டு தான் கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போர்டிங்காக வெயிட்டிங். போர்டிங்கு நான் 2 நிமிஷத்தில் போர்டிங் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். It's a boarding call for all Fijian passengers bound for Nandi on FJ122. Your aircraft is now ready for boarding. ஸோ இப்படி தான் போகிறாங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, கிளியராக போட்டாங்க. இதுக்கு மேலே வரக்கூடாது, ப்ரிசனில் போட்டுருவோம் அப்படின்னு. போர்டிங் பாஸ் இல்லாதவங்க, ட்ரெஸ் பாசஸ் நம்ம தான், அலோடு கிடையாது. பட் இது என்ன ஒரு காமெடினா, இது பாருங்க, இந்த ஏர்லைனில் ப்ளீஸ் நோட் தட் யுவர் ஏர்க்ராஃப்ட் டுடே டஸ் நாட் ஹேவ் எனி லேபரட்டரிஸ் ஆன் போர்ட். டாய்லெட் கிடையாதுங்க. யூ மே யூஸ் த வாஷ்ரூம் பிஃபோர் த ஃப்ளைட். இங்கே ஏதாவது ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஃப்ளைட் 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பாத்ரூமே கிடையாதுங்க. பைலட்ஸ் 2 பேருமே வந்து பெண்கள் தான் போயிட்டு இருக்காங்க பாருங்க. சான்ஸே இல்லை, வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நண்டி, சுவா 2லேருந்துமே வந்து பல தீவுகளுக்கு இந்த குட்டி குட்டி ஃப்ளைட் இயக்குறாங்க. நிறைய தீவுகளுக்கு இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 தீவுகளுக்கு பக்கம் ஃப்ளைட்ஸ் இருக்கு. யூனிக் ஏர்போர்ட். ஜஸ்ட் from here to there it's just 40-50 meters, 50 meters total. Is this the smallest airport in Fiji? No, there are other small airports, yeah. Much smaller than this? Yes. Maybe 20 meters. என்னங்க இங்க பாருங்க, இது ஒரு 30 மீட்டர், இது ஒரு 20 மீட்டருங்க, 50 மீட்டருங்க. இதை விட ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட் எங்க இருக்கும்? What is the name of the flight? It's Twin Otter. Twin Otter. Okay. 3-4 நிமிஷத்துல போர்டிங் முடிஞ்சதுங்க. இங்க இருந்து நமக்கு சரியா வராது. Okay, I'll go that side and take video. Thank you. நம்ம ஏர்போர்ட் எவ்வளவு பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கிற பாருங்க. 20 மீட்டர்ல இருந்து எடுக்கிற வீடியோ. நம்ம ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட்ல ஒரு குட்டி டர்போ ப்ராப், அது என்ன ஏர் ஃப்ளைட்னு தெரியல, அதோட டேக் ஆஃப் ஃப்ரம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட் டவுனி டு ஃபிஜியோட மெயின் டூரிஸ்ட் டவுன் நண்டி. இன்னும் திருப்புறாங்க. ஓ, இதுக்கு போகுது. சரி சரி சரி. Southern India. Southern India, yes, brother. Oh, good. Travel blogger. Travel block. Yeah, just take the small view. Take off. செம்ம டேக் ஆஃப் இருக்கும் போது
சூப்பரான வியூல அவ்வளோதாங்க போயிடுச்சுங்க மேலே. என்னங்க கிளம்புவோமா? ஃப்ளைட்டு போயிடுச்சு. இங்கே இருக்க 2 பேரும் அப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு மேபி சாயங்காலம் இது ஒரு ஃப்ளைட் இருக்கலாம், இல்லை அநேகமாக 3வது ஃப்ளைட், இது கடைசி ஃப்ளைட்டாக கூட கிளம்பி இருந்திருக்கலாம். மணி 1 ஆச்சு. இதோட அவங்க வேலை முடிஞ்சது, எல்லாம் எடுத்து முடிச்சு வச்சு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஜாலியான வேலை பாருங்க. சூப்பருங்க, பிரமாதங்க. ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப ரிமோட்டாக ஒரு யூனிக்கான ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் வேணும்னு இந்த மாதிரி வராங்க. ரெகுலராக அந்த எசாவா இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் போகாமல் இந்த நண்டிக்கு பக்கத்தில். நம்ம பேக் பேக்கிங் ஸ்டைலில் இது பண்ணுறதே பெரிய விஷயம் தாங்க. சீரியஸாக இது பாருங்க, இங்கேயே வந்துடுவோங்க. திரும்ப ஸ்நாக்லிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அட்டகாசமாக இருக்குது. நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பிரதர் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்யூ ஹிச் ஹைக். இந்த இடம் சூப்பராக இருக்குது. வந்துடுவோம் ஈவினிங். இது அப்படியே உங்களுக்கு அந்த சமோவா வைப்ஸ் கொடுக்குது. சவாய் தீவு. சொன்ன ஒரு ஓகே. Oh, they have a restaurant also. Yeah. Okay, food இங்கே இருக்குமாமா? ஓகே, இங்கே எல்லாம் வாங்கிக்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. லோக்கல் பெட்ரோல் பங்க் 2.85 into 40 110 ரூபா. ஓகே, வாங்கியாச்சுங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, பக்காவாக இருக்குது. இது பாருங்க, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ப மாட்டீங்க சொன்னால், ஃபிஜி எந்த தீவில் வந்து நம்ம ஊர் போண்டா இருக்குது பாருங்க. 3 போண்டா $1, 40 ரூபா. 1 போண்டா 5 ரூபா தான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அந்த பக்கம் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டேங்க, பத்தலை. அதனால் ஃபிஜி போண்டா இன்னும் 3 வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, அட்டகாசமாக இருக்குது இந்த ஃபிஜி போண்டா. கீரை, பெரிய வெங்காயம் அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் போண்டா சாப்பிட்ற மாதிரியே. திரும்பவும் ஸ்நார்க்கில் லைஃப் ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இங்கேயே வரோம். இங்கே தான் பண்ணுவோன்னு தெரிஞ்சிருந்தேன், எடுத்துகிட்டே வந்திருப்பேன். கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ஸே வந்துருச்சுங்க. நாங்கள் பார்த்தோம்ல துவைனி பஸ், இதிலே போயிடலாம். மரவுல இறங்கிக்கலாம். தேங்க்யூ. திரும்பவும் வந்து ரிசார்ட் வந்துட்டு மெயின் ரோட்டில் நின்னா 1/4 மணி நேரமாக எந்த வண்டி நிறுத்தலை. இதே ஒரு லோக்கல் வண்டி நிறுத்தியிருக்காங்க. மட்டை தேங்க்யூ. சூப்பர். அப்பா சாமி, பார்த்து உட்காரணும், கீழே வந்துடுவோம் இல்லைன்னா. ஐ எம் கோயிங் டு ஸ்னோர்க்கல் நவ் அண்ட் தேர் இட்ஸ் வெரி குட் கோரல் ரீஃப் நியர் சன் சிட்டி. ஓகே, மணி 3:30. 3:45 ஆரம்பிச்சோம்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா பண்ணிடலாம். Sun City. So your village is nearby? Yeah. Okay. Thank you. Vinaka sister. Thank you. Bye. See you. Thank you. வந்தாச்சுங்க, இதே இடம். திரும்ப போகிறது ஒரு 3 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி போயிடலாம். போகிறது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்க, ஆரம்பிச்சிடலாமா? வந்திருக்கோம். இங்கே எப்படி ஒரு ஜெட்டி மாதிரி இருக்கு குட்டியா. நமக்கு வந்து இங்கெல்லாம் பழங்க கலங்கி இருக்குது தண்ணி. கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும். அங்கேயே அக்கா ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது அந்த இடம். பட் இங்கெல்லாம் கொஞ்சம் கலங்கி தான் இருக்குது. இப்போ பாருங்க, பக்காவாக லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு செட் ஆகிட்டேன். பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம வந்து இதில் போகிறதில்ல, நல்லா ஆழமாயிருச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இதில் போகிறது, நீந்தி அவ்வளோ தூரம் போகிறது. கோரல் ரீஃப் அங்கே தான் நல்லா இருக்குமாம்மா, அந்த இதுக்கு பக்கத்தில். ஸோ இந்த போட்டுக்காரங்க இருக்காங்கல்ல லேடி, இவங்க தான் யாராவது வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிராமத்துலேருந்து வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் யார் போட்டுதுன்னு. அவங்களுக்கு தான் நாங்கள் $15 கேட்டேன். $15 $600. ஜஸ்ட்டு போயிட்டு வர்றது 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்நார்க்கலிங், திரும்ப 5 நிமிஷம் வர்றது. அப்புறம் ஓகேன்ட்டாங்க $17. ஸோ போகலாமா? ஓகேங்க, போயிடலாமா? பாருங்க, எதனால் இங்கேயே போகலான்னு பார்த்தேன். ஆனால் முடியாதுங்க, ஏன்னா ஹைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? யுவர் போட், ஃபேமிலி போட். யுவர் ஃபாதர் இஸ் அ ஃபிஷர்மேன். இப்போ பாருங்கள், மீன் பிடிக்கிற படகுங்க. இங்கெல்லாம் மீன் பிடிப்பாங்களாட்ட இருக்குது. ஆனால் போட்டெல்லாம் ஹை ரேஞ்சாக வச்சுருக்காங்க. பயங்கர இது யமஹாவா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு இன்ஜினு செம்மையாக இருக்குது. இப்போ அங்கே போகிறோம், அந்த ராக் பக்கத்தில். சரி, இப்படி ஒரு அனுபவம் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோதான். இங்கே நல்ல ஆளுங்க. 100% சொல்கிறேன், நீந்தி வந்திருக்க முடியாது. கொஞ்சம் தூரத்தில் வந்து அபேட்டன் பண்ணி திரும்ப போயிருப்பேன். அலையில் இப்படி போகுதா, நம்மளால
அதனால் எதிர்நீச்சல் போட்டு போகிறது கஷ்டம். 50 மீட்டருக்கு 40 மீட்டருக்கு தாங்காது பாடி. ஓகேங்க, வந்தாச்சு. ராக் ஸ்டோரில் இருக்குமாவா, அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா, இதை பார்த்துட்டு அதில் தீவை நல்லா இருக்க இடம் நடு இதில் இருக்கும். கோரல் இருந்தது பார்த்தீங்களா, லைட் மஞ்சள் கலரில் லைட் ரோஸ் கலரில் அப்படின்னு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சாஃப்ட் கோரல்ஸ்னு சொல்லுவாங்க. பவளப்பாறைகளில் சாஃப்டாக இருக்கிறது. ஸோ இது வேர்ல்டுலேயே வந்து ஃபிஜியில் தான் அதிகம். ஸோ அதனால தான் ஃபிஜியை வந்து சாஃப்ட் கோரல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோமே மீன்கள் இருந்தது, பயங்கரமாக இல்லை, அதே சமயம் ஒன்றுமே இல்லாமல் இல்லை. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, பட் போக போக இந்த இதுக்கு அடியில் மெயினாக வந்து நல்லா இருந்ததுங்க.
பிகோ. இந்த இடம் சூப்பராக இருந்தது. இங்கே எல்லாமே சாஃப்ட் கார்னர்ஸ் லைவ்லியாக இருந்தது. மீன்கள் நிறைய பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா கூப்பிட்டு கிளம்பலாம். கரெக்டாக 5 நிமிஷம் சொன்ன மாதிரி 5 நிமிஷம். இங்கெல்லாம் நல்லா இல்லை பெருசாக. நார்மல் இதுதான் இருக்குது. சி அந்த கிராஸ் தான் இருக்குது. அந்த ஒன்லி நியர் த ராக்ஸ் ஸ்ட்ரகிளிங் இஸ் குட். There, near the rock is good actually. Soft corners. Here it's not good. இந்த பக்கம் நல்லா நான் நீந்தி போயிட்டேன். போட்டை அவங்க கொஞ்சம் ஆழத்தில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். போய் அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துடலாம். அங்கே பாருங்கள் செப்பல் இல்லை. செப்பல் அங்கே விட்டுட்டு போனோம்ல, யாரோ எடுத்துட்டாங்க என் செப்பலை. என்னன்னு தெரில. சும்மா எனக்கு அப்படியே போகிற வழியில் ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு செப்பல் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இருக்குது. 17 brother. தேங்க்யூ தேங்க்யூ பாய். $25 கொடுத்து வாங்கினேன். 1000 ரூபா. இப்படி 10 நாள் கூட வரலையே. சரி ஓகே, இருக்கிறதா எதிர்பார்க்காது. இப்போ நம்மக்கிட்ட செப்பல் இல்லை. நாளைக்கு அந்த டவுனுக்கு போய் தான் சோமோசோமாவில் அங்கே லோக்கல் கடையில் வாங்கணும். இந்த மாதிரி இடத்துல தான் வந்து தொலையும். எது கிடைக்காதோ அங்கே தான். Yeah, thank you. Thanks a lot for giving lift. Thank you, sister. Thank you. Thank you. So kind of you to give the lift for me. Thank you. கடைசி ஒரு லிஃப்ட் பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு நம்ம டவுனி லாட்ஜுக்கு. See you. Bye. Bye. சரி வாங்க, அப்படியே நம்ம லாட்ஜுக்கு போவோம். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெசார்ட் இருக்குது, பீச் ரெசார்ட்ஸ். அதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது சாப்பிட்லாம். பட் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் 800 to 1000 ரூபா. 1000 ரூபா அந்த ரேஞ்சு தான் நம்ம சாப்பிட முடியுங்க. பட் வேறு வழி இல்லை. இன்றைக்கி லொக்கேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு. ஒரு நாள் வந்து ரொம்ப கணக்கு பார்க்க வேண்டாம், சாப்பிட்றலாம். இது மற்ற நேரங்களில் பேலன்ஸ் பண்ணிட வேண்டியதா. நம்ம இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக ஒரு அனுபவம். அந்த சாஃப்ட் கோரல்ஸ் அதை பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் இந்த உள்ள தீவில் உள்ள ஒரு முக்கிய அட்ராக்ஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த அந்த 2 தீவோட இதில் ஆளுகளும் குறைவு. எவ்வளோ இல்லை ஒரு பாப்புலேஷன் சொல்லுன்னு நினைக்கிறேன். மொத்தமே 20,000 பேர் தான் இருக்காங்க. 3வது லார்ஜஸ்ட் தீவு பார்த்துக்குங்க. எல்லாம் ஓரளவுக்கு பெரிய தீவு. இந்த எண்டு டு அந்த எண்டு ஒரு 40 கிலோமீட்டர் லென்த்து. வித் ஒரு வந்து மொத்தம் 5-10 கிலோமீட்ரு. இவ்வளோ பெரிய தீவிலே 20,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நிறையா ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் தான். பேக் பேக்கருக்கு இது மெயின் கிடையாது, முக்கியமாக லக்ஸுரி ட்ராவலர்ஸ்க்கு தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லோருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட்டுகளுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்கலாங்க. நன்றி. பாய். பாருங்க, அப்படியே வானுயிர தென்னை மரங்கள், அப்படியே அந்த பக்கம் கீழே கடல், நல்லா மேலே ஏறி வந்திருக்கோம். பாய்.